எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் நம்புகிறேன் இந்த வீடியோட பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ட்டு. அதாவது சின்ன சைஸ் ரோஸ் பட்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு பார்ட் 1 சொல்லி தந்திருந்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் பெரிய ரோசஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது மாதிரியே நான் தொடர்ந்து சுகர் ஃப்ளவர்ஸ் கிளாஸஸ் செய்ய போகிறேன். கிளாஸ் 1 நீங்கள் இன்னும் பார்க்க இல்லைண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரேன். நீங்கள் கிளாஸ் 1 செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கிளாஸ் 2 பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோட சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 செஞ்ச மாதிரியே இந்த ரோஸும் நான் ஃபொண்டன்ட்டில் தான் செய்ய போகிறேன். முதலாவதாக நீங்கள் ஒரு சின்ன பீஸ் ஃபொண்டன்ட் எடுத்து அதை ரவுண்டாக உருட்டி அதுக்கு பிறகு அதை டியர் ட்ராப் ஷேப்பாக கையால் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி டியர் ட்ராப் ஷேப்பில் செஞ்சு எடுத்த பிறகு இதில் நான் வயர் அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணுற இந்த வயர் கொஞ்சம் தடிப்பமாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் பூக்கள் செஞ்சு அதை காய வைக்கும்போது ஹேங் பண்ணுவோம். அப்படி ஹேங் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், கலண்டு விழாமல் நல்லா வடிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தடிப்பமாக எடுக்கணும். இது மாதிரி செஞ்செடுத்த இந்த வயரை எங்களோட ரோஸ் பட்டோட அட்டாச் பண்ணணும். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் அட்டாச் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்டா, நாங்கள் கம் யூஸ் பண்ணி எடிபிள் கம் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணோம்னா அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் இது மாதிரி சூடாக்கிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா இது அந்த உருகும், அந்த சுகர் எல்லாம் உருகி கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டி பிடிச்சிடும். அதனால் காய வைக்கிறதுக்கான டைம் எங்களுக்கு தேவைப்படாது. உடனே ரோஸை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி இந்த வயரை அட்டாச் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கொள்ளணும். திரும்ப கலராத மாதிரி இந்த ஃபொண்டன்ட்டாலேயே இதை செக்யூர் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட ரோஸ் செய்கிறதுக்கான பட் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை ரோஸ் இதழ்களை ஒட்டி காய வைக்கிறதுக்காக இந்த வயரை இதில் மடித்து விடுறேன். இது மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட போகிறேன். இதழ்கள் செஞ்சு ஒட்டிட்டு காய வைக்கிறதுக்கு ஏதாவது ரெக்ஸ் இருந்துச்சுதுண்டா அதுலேயும் இது மாதிரி ஹேங் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதில் ஹேங் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பேசிக் பட் செஞ்சாச்சுது. இனி நாங்கள் பூக்கு தேவையான இதழ்களை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறோம். ரோஸுக்கு தேவையான கலரை ஃபொண்டன்ட்டில் சேர்த்துட்டு, அதாவது ஜெல் கலராக இருக்கணும். ஜெல் கலரை ஃபொண்டன்ட்டில் சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணி விட்டுக்கொள்ளணும். நாங்கள் ஆட் பண்ணின கலர் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். நீட் பண்ணின ஃபொண்டன்ட்டை ஒரு ரோலிங் பின்னால் தின் லேயர் ஆக்கிக்கொள்ளணும். இந்த ஃபொண்டன்ட்டை நல்லா தின் லேயர் ஆக்கின பிறகு தேவையான இதழ்களை வெட்டி எடுத்துக்கொள்ளணும். பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் ஃபொண்டன்ட்டை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். இல்லாட்டி அது காஞ்சிரும். அதுக்கு பிறகு திரும்ப பெட்டல்ஸ் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அடுத்ததாக கட் பண்ணின இந்த பெட்டல்ஸை காற்று போகாத மாதிரி இது மாதிரி ஃபைல் கவர் ஒன்றில் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடணும். ரோஸ் பட்டோட வார பகுதிக்கு சின்ன பெட்டல் கட்டராலையும் வெளிப்பகுதிக்கு வார பெட்டல்ஸை பெரிய கட்டராலையும், அதாவது முதல் கட்டரை விட கொஞ்சம் பெருசாகவும் வெட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நான் ரோஸ் பட்டோட வார இதழ்களை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்காக இது மாதிரி ஒரு போல் டூலால் இந்த இதழோட எட்ஜஸை தின்னாக்கி கொள்ளணும். இப்போ நான் இந்த இதழை பட்டோட ஒட்ட போகிறேன். இதழ்கள் ஒட்டுறதுக்கு எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கியாக இருந்ததுண்டா, அதாவது ஃபொண்டன்ட் ஸ்டிக்கியாக இருந்ததுண்டா க்ளூ யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுண்டா மட்டும் க்ளூ யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஓவர் ஸ்டிக்கி ஆகிரும். கம்பேஸ்ட், ஃபொண்டன்ட், எடிபிள் க்ளூ இதெல்லாம் நீங்களே செய்ய விரும்புனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது. விருப்பமெண்டா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி முதலாவது இதழை ஒட்டின பிறகு நாங்கள் வச்சுருக்கிற ரெக்கில் ஹேங் பண்ணி காய விட்டுக்கொள்ளணும்.
அடுத்ததாக வந்து ரெண்டாவது ரோவை ரெடி பண்ணிக்கணும். அதே சின்ன பெட்டில் எடுத்து எட்ஜஸை வந்து இது மாதிரி தின்னாக்கி கொள்ளணும். எட்ஜஸ் வந்து நல்லா தின்னாக இருந்தால் தான் ரியலிஸ்டிக் லுக் வரும். இந்த 2 இதழ்களையும் நல்லா தின்னாக்கினா பிறகு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பட்டோட அட்டாச் பண்ண போகிறேன். இதழ்களை வந்து அட்டாச் பண்ணும்போது நல்லா பொறுமையாக அட்டாச் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வடிவாக வரும். இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வார மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இதழ்களை அட்ஜஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு லைட்டான ப்ரஷ் ஒன்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கையால் செய்ய போனீங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறிடும். அடுத்ததாக அதே சின்ன சைஸ் 3 பெட்டல்ஸ் எடுத்து போல் பின்னால் ஓரங்களை வந்து தின்னாக்கி கொள்ள போகிறேன். நல்லா இதழ்களை தின்னாக்கினா பிறகு எங்களோட பட்டோட அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். இந்த 3 ரோஸ் பெட்டல்ஸையும் முதல்ல நாங்கள் அட்டாச் பண்ண மாதிரி பொறுமையாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஃபொண்டன்ட் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி நிற்கிறதால இந்த இதழ்களை ஒட்டுறதுக்கும் நான் வந்து பெருசாக எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணல. இது மாதிரி நல்லா ஒட்டிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை கட் பண்ணி எடுத்துடணும். 3 ரோஸ் பெட்டல்ஸையும் ஒட்டி முடித்த பிறகு எங்களோட ரேக்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வந்து சின்ன பெட்டல்ஸ் வச்சு தான் இந்த ரோஸ் பட்டை உருவாக்கி இருக்கிறேன். இனி நான் வந்து கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸை வச்சு தான் எங்களோட பிக் சைஸ் ரோஸை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பெரிய பெட்டல்ஸையும் போல் டூலால் ஓரங்களை தின்னாக்கிக்கொள்ளணும். இந்த லேயரை செய்கிறதுக்கு நான் வந்து பெரிய பெட்டல்ஸ் வந்து 3 எடுத்திருக்கிறேன். 3ஐயும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த லேயரில் இருந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிகிற மாதிரி வரும். பெட்டல்ஸை இது மாதிரி ஃபிங்கர்ஸால் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி செஞ்சு கொள்ளணும். மேலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா உள்ள இந்த ஃபொண்டன்ட்டை மெதுவாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்த ரோக்கான பெட்டல்ஸை செய்யும் வர இந்த ரோசஸை நம்மளோட ரேக்கில் வந்து காய விட்டுக்கொள்ளணும். இது மாதிரியே ஒவ்வொரு லேயர்ஸாக பெட்டல்ஸை அட்டாச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளவரை வந்து பெருசாக்கி கொள்ளலாம். இப்போ நான் வந்து 3 பெட்டல்ஸ் எடுத்து முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த ஓரங்களை வந்து தின்னாக்கி கொள்ள போகிறேன். நல்ல வடிவாக தின்னாக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ஓரங்களை வந்து ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி மடித்து விட போகிறேன். மேலும் இதழில் ஷேப் வரணுமன்றதுக்காக 3 கரண்டி எடுத்து அதில் வந்து இந்த இதழ்களை வச்சுக்கொள்ள போகிறேன். கரண்டி அல்லது இந்த பெட்டல்ஸ் வைக்கிற ஸ்பொஞ்ச் வேணுமென்றாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து அடுத்த லேயருக்கு வர 5 இதழையும் நான் வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். முதல்ல செஞ்ச மாதிரியே தான் இந்த போல் டூலால் வந்து ஓரங்களை நல்லா தின்னாக்கி கொள்ளணும். வீடியோ வந்து லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் பிகினர்ஸுக்கு சொல்லித்தரத்தால் மெதுவாக தான் சொல்லித்தர வேண்டி இருக்குது. கொஞ்ச நாள் ஆனதும் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதழில் இருக்கிற இந்த ரேகைகளை வர வைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு ஒன்று யூஸ் பண்ணி இந்த இதழ்களை அதில் போட்டு எடுத்து அதுக்கு பிறகு அதையும் இது மாதிரி ரோல் பண்ணி நான் முதல்ல செஞ்ச மாதிரி கரண்டிலையும் வைக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி ஸ்பொஞ்சிலையும் வச்சு காய வச்சு கொள்ளலாம். இதுக்கப்புறம் வர லேயர்ஸில் ஒட்ட போகிற இதழ்களை வந்து க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். இந்த லேயரில் வர 3 இதழ்களையும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி ஒட்டி கொள்ளணும். கொஞ்சமாக விரிஞ்ச பூ வேணுமெண்டா இதோடையே நாங்கள் ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம். இதை விட கொஞ்சம் பெரிய பூ வேணுமெண்டா தான் 5 இதழ்களை அட்டாச் பண்ணுறது. 3 இதழ்களையும் ஒட்டின பிறகு பார்க்குறதுக்கு இந்த ரோசா பூ வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக வந்து 5 இதழ்களை ஒட்டிக்கொள்ளலாம். இதை விட கொஞ்சம் பெருசாக செய்யணுமெண்டா ஒரு 6 இதழை இதில் ஒட்டுனீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய ஒரு பூ கிடைக்கும். இதில் இருக்கிற இந்த 5 இதழ்கள்லையும் நான் வந்து க்ளூவை பூசிக்கொள்கிறேன். அப்படியே இந்த 5 இதழ்களையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி 6 இதழாக ஒட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இதழ்களை ஒட்டும் போது இந்த ஃப்ளவர் வந்து கேமராலேருந்து அவுட்டர் போயிட்டுது. நான் அப்போ வந்து அதை கவனிக்கையில் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ இதை வந்து முதல்ல செஞ்ச மாதிரியே தான் மெதுவாக அடக்கி அதை ஒட்டி கொள்ளணும்.
இப்போ பாருங்கள் 5 இதழ்களையும் ஒட்டியாச்சுது. எங்களோட ரோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த இதழில் வந்து பாரம் காரணமாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி இந்த இதழ்களுக்கு இடையில் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு விடுங்க. அப்படியே ஒரு 24 ஹவர்ஸுக்கு வந்து அந்த ரேக்கில் வச்சே காய விடுங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் நான் வந்து கடைசி லேயரில் 6 பெட்டல்ஸ் வந்தால் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கிறேன். விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காமல் கட்டாயம் இந்த ஃப்ளவரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் அட்டாச் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தரிசி. நன்றி, வணக்கம்.